ஒருவேளை நீங்கள் ஸ்கையில் பார்த்துட்டு இருக்க சூரியன் இப்போ வெடிச்சு சிதறனா என்ன ஆகும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? கேட்குறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவிஸில் வர மாதிரி இருந்தாலுமே கூட இந்த கற்பனையை நம்ம விரிவாக ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பார்க்க போகிறீங்க. சூரியன் நம்ம சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான வெப்பத்தையும் அதே நேரத்தில் ஒளியையும் கொடுக்குது. ஒருவேளை இந்த சூரியன் வெடிச்சா அது சூப்பர் நோவா அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வெடிப்பு போல இருக்குங்க. இந்த சூப்பர் நோவா அப்படிங்கிற விளைவு மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா அதிகப்படியான வெளிச்சம் தான் முதல்ல வெளியேறும். சூரியன்லேருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள் பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தீங்கத்தான் கொடுக்குங்க. ஏன்னா அதிக சக்தி மிகுந்த கதிர்வீச்சுகள் பூமியில் இருக்கிற ஓசோன் படலத்தை முற்றிலுமாக அழிச்சிடும். ஸ்பேஸில் இருக்கிற புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா, அது நேரடியாக நம்ம மீது பட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சூரிய வெடிப்பால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியால் நம்ம நம்ப முடியாத வேகத்தில் விண்வெளியில் பயணிக்கும். ஸோ அப்படி வெடிக்கிற நேரத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை பொறுத்து அந்த அதிர்ச்சி அலையை நாம உணர்றதுக்கு சில நிமிடங்கள் அப்படி இல்லைன்னா சில மணி நேரங்கள் ஆகலாம். ஸோ இந்த ஒரு அதிர்ச்சி அலையால பூமி பேரழிவை சந்திக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு சிதைஞ்சு போகும். ஸோ இப்படி சூப்பர் நோவாக மாறுற அந்த டைமில் சூரியனில் இருக்கிற ஈர்ப்பு விசை மட்டும் இல்லாமல் போணுச்சுன்னா பூமி உட்பட எல்லா கோள்களுமே விண்வெளியில் தூக்கி வீசப்படும். எல்லா கோள்களுடைய சுற்றுப்பாதைகளும் சீர்குலைஞ்சி கோள்கள் எல்லாமே அதோட இஷ்டத்துக்கு சுழல ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால கோள்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதி எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூரியன் மட்டும் வெடிச்சு சிதறிச்சுன்னா பூமியில் இருக்கிற வெப்பநிலை சீர்குலையும். ரொம்பவே வேகமாக பூமியுடைய வெப்பநிலை மாற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் இருள நம்மளுடைய பூமி மூழ்கி இது உயிரினங்களுக்கே வாழ முடியாத ஒரு கிரகமாக மாறிடும். சூரியனுடைய வெளிச்சம் இல்லாத இந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய பூமியில் இருக்கிற வெப்பநிலை காலநிலை எல்லாமே மாற்றம் அடைஞ்சு யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு அளவுக்கு தள்ளப்படும். ஸோ சூரியன் வெடிச்சா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது கற்பனை மூலமாக நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ கொடூரமாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த ஒரு விஷயம் தவிர்க்கப்பட முடியாத ஒரு உண்மையினே சொல்லப்படணும். ஸோ நம்ம சூரியனுடைய ஆயுட்காலம் 50-50 அப்படிங்கிற ஒரு நிலைமையில நடுநிலையான ஒரு வயசில் தான் இப்போ இருக்குது. இன்னுமே கூட 50% வாழ்க்கையே அந்த சூரியனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம நினச்சி பார்த்து இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். அந்த டைமில் நம்ம உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஹியூமன் சிவிலைசேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பேரழிவை சந்திச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரியான இயற்கையான நிகழ்வுகளை நம்மளால் தடுக்கவே முடியாது இல்லையா? ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சில விஷயங்களை மனிதர்களால் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான அமேசிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு த்ரில்லிங்கான அமேசிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்